ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படைக்கு தேவையான 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கும் வேலைகள் தொடங்கிவிட்டதா திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் எதற்காக அவசியம், இந்தியா உருவாக்க உள்ள 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், ரஷ்யா P800 ஓனெக்ஸ் அப்படிங்கிற மிசைலோட ரேஞ்ச இன்க்ரீஸ் செய்ய போறாங்க. இதன் மூலமா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ் ரஃபேல் போர் விமானங்கள்ல அதிநவீன ஹைப்பர்சானிக் மிசைல்களை இணைக்க போறாங்க. இந்த மிசைல்கள் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களுக்கு கிடைக்குமா, எதற்காக பிரான்ஸ் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா சில மாதங்களுக்கு முன்பு INS விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைச்சாங்க. இந்த போர்க்கப்பல் முழுக்க முழுக்க இந்தியாவிலே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட கப்பல். இதன் மூலமா விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை வெற்றிகரமா வடிவமைத்து தயாரித்து படையில் இணைத்த உலகின் 7வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றது. இதனை தொடர்ந்து பல இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான வேலை தொடங்கிவிட்டதா அறிவிச்சிருக்காரு. நம்ம சேனல்ல கூட இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் அவசியம் அப்படின்னு நிறைய வீடியோல சொல்லி இருந்தோம். இதற்கு முக்கிய காரணம், தற்போதைய நிலையில் இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கு. 2026வது வருடத்துக்குள் இந்தியா ஒரு $5 டிரில்லியன் கொண்ட ஒரு மிகப்பெரிய எக்கனாமியா உருவெடுக்க போகுது. இந்தியாவுடைய பொருளாதாரம் தொடர்ந்து வளரணும்னா இந்திய பெருங்கடல் பகுதி இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருக்கணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா தன்னுடைய வர்த்தகத்தை எந்த ஒரு இடையூறுமின்றி நடத்தணும்னா இந்திய பெருங்கடல் பகுதி தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். அப்பொழுதுதான் இந்தியா தன்னுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை எந்த பிரச்சனையுமின்றி நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அந்த ரிசோர்சஸை பயன்படுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை மேலும் வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் எண்ணெய் வர்த்தகம் முழுக்க முழுக்க இந்திய பெருங்கடல் பகுதி வழியாக தான் நடைபெறுது. இந்திய பெருங்கடல் பகுதியை எனர்ஜி, எக்காலஜி, பிஷிங், டூரிசம் போன்ற பல விஷயங்களுக்கு பயன்படுத்தி வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்திய பெருங்கடல் பகுதி இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா இந்தியாவின் பொருளாதாரம் பெருமளவுல பாதிக்கப்படும். அதற்காக தான் இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை தொடர்ந்து அதிகரிச்சு வர்றாங்க. இந்தியாவிடம் தற்போது 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. அதுல INS விக்ராந்த் தற்போதுதான் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு போர்க்கப்பல் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல். 2032வது வருடத்தின் போது இந்த போர்க்கப்பலுடைய வயது 50ஆக இருக்கும். இதனால இந்த போர்க்கப்பலை அடிக்கடி மெயின்டெனன்ஸுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தற்போது கூட இந்த போர்க்கப்பல்ல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. அதனால பல மாதங்கள் இந்த போர்க்கப்பலை மெயின்டைன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி அடிக்கடி மெயின்டைன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது கப்பலை ஆபரேட் செய்யக்கூடிய செலவும் அதிகரிக்கும். நாட்கள் செல்ல செல்ல INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலா இருக்காது. அதனால 2032வது வருடத்துக்குள் இந்த போர்க்கப்பலை ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்காங்க. அதே வேளையில 2050வது வருடத்துல சீனாவிடம் 10 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கும். அதனால இந்திய பெருங்கடல் பகுதியை தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னா இந்தியாவிற்கு அதிகமான எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை. ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஒரு ஆபரேஷனுக்கு நகர்த்தும் பொழுது விமானம் தாங்கி போர்க்கப்பலோடு சேர்த்து ஒரு கேரியர் குரூப்பே அந்த கப்பலோடு நகரும். ஒரு கேரியர் பேட்டில் குரூப் அப்படின்னா சப்மரீன்ஸ், டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல், பிரிகேட்ஸ், கோர்வெட்ஸ் போன்ற பலவிதமான கப்பல்கள் அடங்கியதுதான் ஒரு கேரியர் பேட்டில் குரூப். அதனால ஒரு நாட்டிடம் விமானம்
விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு அப்படின்னா அந்த நாட்டில இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் விமானம் தாங்கி போர்க்கப்பலை பயன்படுத்தி அச்சுறுத்தலை கொடுக்க முடியும். ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை 48 முதல் 72 மணி நேரத்துல எதிரி நாட்டின் கடல் எல்லையில நிறுத்தி அந்த நாட்டை அச்சுறுத்த முடியும். அதனால சீனா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் புரொடக்ஷனை வேகப்படுத்தும் பொழுது இந்தியாவும் அதிகமான எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்க வேண்டும். ராஜ்நாத் சிங் அவர்களின் பேட்டிக்கு முன்பு இந்திய கடற்படை தளபதி ஹரிகுமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்திய கடற்படை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க வேண்டிய கடற்பரப்பு மிக பெரியது. அதாவது அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற 3 கடற்பரப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். இந்த சூழ்நிலையில இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுக்கு எதிரான பல விஷயங்கள் நடந்து வருது. அதனால இந்தியாவிற்கு 3வது ஆபரேஷனல் ஏர்கிராப்ட் கேரியர் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திரு ஹரிகுமார் அவர்கள் அந்த பேட்டியில என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவின் 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே உருவாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொன்னாரு. அதாவது 65,000 டன் எடை கொண்ட INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதை தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாகவும் 40,000 டன் எடை கொண்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே இந்தியாவின் 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலும் உருவாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முக்கிய காரணம் 65,000 டன் எடை கொண்ட ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கணும் அப்படின்னா 50,000 கோடி செலவாகும். அது மட்டும் இல்லாம அந்த கப்பலை டிசைன் செய்து மேனுஃபேக்சர் செய்யணும்னா 10 முதல் 12 வருடங்கள் ஆகும். அதனால அந்த ப்ராஜெக்ட இந்திய கடற்படை தற்போதைய நிலையில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதற்கு பதில் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே இன்னொரு போர்க்கப்பலை தயாரிக்க போறாங்க. இதற்கு முக்கிய காரணம் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்ற ஒரு போர்க்கப்பலை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் வெறும் 4 வருடங்கள்ல உருவாக்க முடியும். அதனால 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை அதிவேகமா இந்திய கடற்படையில இணைக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்ற ஒரு 40,000 டன் எடை கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்க போறாங்க. இந்தியாவிற்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. 2வது டிஃபென்ஸ் அப்டேட், ரஷ்யா P-800 ஓனெக்ஸ் சூப்பர்சானிக் மிசைல அப்கிரேட் செய்ய போறாங்க. அதாவது இந்த மிசைலோட ரேஞ்ச 1000 கிலோமீட்டரா அதிகரிக்க போறாங்க. இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல் ரஷ்யாவின் P-800 ஓனெக்ஸ் சூப்பர்சானிக் ஆன்டி-ஷிப் க்ரூஸ் மிசைல பேஸா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல பிரம்மோஸ் மிசைல் உருவாக்கப்படும் பொழுது 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதா உருவாக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் இந்தியா அப்பொழுது மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிற அமைப்புல மெம்பர் கிடையாது. ஆனா தற்போது இந்தியா மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அமைப்புல மெம்பரா இருக்காங்க. அதனாலதான் இந்தியா தற்பொழுது பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச 290 இருந்து 450 கிலோமீட்டரா அதிகரிச்சிருக்காங்க. ரஷ்யா அப்கிரேட் செய்ய உள்ள P-800 ஓனெக்ஸ் மிசைல் ஒரு க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல ரஷ்ய விமானப்படை, ரஷ்ய கடற்படை மற்றும் ரஷ்ய தரைப்படையில பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைல் முதல்ல 2002வது வருடம் ரஷ்ய படையில் இணைக்கப்பட்டது. இந்த மிசைல சிரியன் சிவில் வார், தற்போது நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற பல யுத்தங்கள்ல ரஷ்யா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மிசைல NPO மெஷினோஸ்டோனியா அப்படிங்கிற ரஷ்ய நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த ஓனெக்ஸ் மிசைல்னால 600 முதல் 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மாக் 2.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்க முடியும். இந்த ரேஞ்ச தான் ரஷ்யா இப்பொழுது 1000 கிலோமீட்டரா அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 2017 இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச 800 கிலோமீட்டரா அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யாவும் இந்த மிசைலோட ரேஞ்ச அதிகரிப்பதன் மூலம் இந்தியாவிற்கும் அந்த தொழில்நுட்பம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா பிரம்மோஸ் மிசைலோட ராம்ஜெட் இன்ஜின்ல சில மாற்றங்களை செய்ய இருக்காங்க. இதன் மூலமா தற்போது உள்ள மாக் 2.8 அப்படிங்கிற வேகத்துல இருந்து மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் வகையில பிரம்மோஸ் மிசைல்கள் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச் மற்றும் வேகம் அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தற்போது உள்ளதை விட இந்த மிசைலோட செயல்திறன் பல மடங்கு அதிகரிக்கும். 3வது டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ் ரஃபேல் போர் விமானத்தோட F5 வேரியன்ட்ல ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்களை இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவரும்
வெளிவந்திருக்கு. அதாவது பிரான்ஸ் நாட்டின் விமானப்படையில பிரதான ஃபைட்டர் ஜெட்டா பயன்படுத்தப்பட்டு வருவது ரஃபேல் போர் விமானம். இந்த போர் விமானத்துல எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய சிட் அப்படிங்கிற சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் மற்றும் டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு புதிதாக ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த சிட் மற்றும் டெட் ஆபரேஷன்கள் ஒரு யுத்தத்தோட தொடக்கத்தில் நடத்தப்படும். ஏன்னா எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழித்த பிறகு ஹெலிகாப்டர்கள் மற்றும் குறைந்த செயல்திறன் கொண்ட விமானங்களை எதிரி நாட்டின் ஏர் ஸ்பேஸ்ல ஆபரேட் செய்ய முடியும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆபரேஷன்களை செய்வதற்காக தான் பிரான்ஸ் இந்த ஹைப்பர்சானிக் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா பிரான்சிடம் இருந்து வாங்கி இருக்கிறது F4 மற்றும் 3FR ரஃபேல் போர் விமானங்கள். இந்த போர் விமானங்கள்லயும் தற்போது உள்ள அதிநவீன மிசைல்களை பயன்படுத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மைகா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் 1000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சாகம் ஆர்மர்ட் ஏர் சைலோ மாடுலர் ஏர் டு கிரவுண்ட் பிரிசிஷன் வெப்பன்ஸ் போன்ற பல ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். ஆனா பிரான்ஸ் புதிதாக உருவாக்கப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை முதல்ல F5 வேரியன்ட் ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்தும் வகையில உருவாக்க போறாங்க. அதற்கு பிறகு F4 மற்றும் 3FR ரஃபேல் போர் விமானங்களையும் இந்த புதிதாக உருவாக்கப்படும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை இணைக்க பிரான்ஸ் திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்தியா பிரான்சிடம் இருந்து MRFA திட்டத்தின் கீழ் வாங்கக்கூடிய F4 ரஃபேல் போர் விமானங்களையும் இந்த புதிய ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இணைக்கப்படும். அதனால வரும் காலத்துல இந்தியாவிற்கு ரஃபேல் போர் விமானங்கள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் கிடைக்க உள்ளது. இதன் காரணமா தான் கடற்படைக்கும் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களையே தேர்வு செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.